பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவிய தேவனுக்கும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேரடியே நாம் செய்திக்குள்ளாய் நாம் நடந்து போகலாம். எடுத்துங்க, வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் சிலுவைக்கு நேரே அவருடைய பாடுகளுக்கு சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்திலே நான் மரித்தால் தான் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? வர முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நான் போனால்தான் அவர் எங்க வருவாரு? இங்கே வருவார். அவர் வந்தாருன்னா முதல் காரியம் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம், பாவத்தை குறித்து எது சொல்லுவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ முதல்ல இன்னைக்கு ஜனங்கள் நம்முடைய விசுவாசிகளா இருந்தாலும் சரி, பிற மதஸ்தாரா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கிற மனிதர்களா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வு என்ன இல்லாமல் போகிறது. அந்த பாவம் வேறு சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமாதான் நாமமா சாகும். வேதம் சொல்ற ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் ரோமர்ல வாசிக்கிறோமே, பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். அந்த பாவ உணர்வு நமக்குள்ளே இன்னைக்கு இல்ல. இப்ப சின்ன பிள்ளைங்க ஒரு குழந்தை முட்டி போடுதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை முட்டி போடுது, அது என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. கையில கிடைக்கிறது சீப்பா இருந்தாலும் சரி, வேற எந்த காரியமா இருந்தாலும் சரி, உடனே எடுத்து எங்க வைக்கும்? வயல வைக்கும். ஆனா அது கொஞ்சம் ஒரு 2 வயசு அப்படின் போது தெரியும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பாவத்தை குறித்து உணர்வு நமக்கு இல்லாமல் போகிறது. ஆனா நானும் யார் தான்? கிறிஸ்தவன் தான். நானும் ஆலயத்துக்கு போகிறவர்கள் தான். நானும் ஜெபிக்கிறவங்க தான். ஆனா எனக்குள்ளே நான் இல்ல, அந்த உணர்வு இல்ல. அந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வு இல்லாததினாலதான் மீண்டும் எதுக்குள்ளே கடந்து போகிறோம்? பாவத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறேன், நான் யோசித்த காரியம், இந்த தேசத்துல, இந்திய தேசம் மட்டும் இல்ல, உலக அளவுல ஏன் இந்த கொரோனாவை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? ஏன் அனுமதித்ததுக்கு காரணம் என்ன? நடந்திருக்காது. எனக்கு எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியம், ஏன் இவ்வளவு பெரிய தீங்கு ஒரு குறிப்பிட்ட தேசம் மட்டும் இல்ல, ஆண்டவர் அழிக்கல, எல்லா தேசத்தையுமே எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அப்போ பாம்பனா இருக்கு, பெருகி போச்சு. யோசித்து பாருங்க. ஆனா ரோமர்ல வாசிக்கிறோம், பாவம் பெருகின இடத்துல தான் தேவ கிருபை வெளிப்பட்டதா. யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு பாவம் அதிகமாயிடுச்சு. அந்த பாவத்துக்கு அந்த உணர்வு இல்லாமல் தான் வாழ்கிறோம். ஐயோ நம்ம பாவம் செய்யிட்டோம், அந்த உணர்வு குத்துகிற உணர்வு இல்ல. வேதத்துல வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்ல பேதுரு பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல ஊற்றப்பட்டு என்ன பண்ணது? நாவுகள் பிரிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுகிறார்கள்? நிரப்பப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவரால். அது பினிஷ்
முடிஞ்ச உடனே பேதுரு படிப்பறிவே இல்லாதவன் முரட்டு குணமுள்ள மனுஷன். ஆனால் அந்த பேதுரு எழுது முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? அந்த இயேசுவை நீங்க தானே கொலை செய்தீங்க. அந்த இயேசுவை யார்தான் கொலை செய்தது? நீங்கள் தான். பாவத்தை இடம் கொடுக்கிறார், சுட்டி காட்டுகிறார் பேதுரு. இருதயத்தில் என்ன பண்ணாங்களா? குத்தப்பட்டாங்களா? அப்பயே அந்த அன்றைய தினமே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? 3000 பேர். என்னன்னு சொல்றதுக்கு? நீங்க தான் அந்த பாவத்தை செய்தீங்க. இன்னைக்கு நம்ம சபையிலே நம்ம சொல்றோம்னு வச்சுக்கியா, எத்தனை பேரு நம்ம சபைக்கு வருவோம்? எப்ப பாரு இவரு கடுமையினே பேசுறாரு, எப்ப பாரு நம்மள திடீர்னே இருக்கிறாரு, இல்ல போடா அந்த சத்திய வானா இல்ல. அந்த பேதுருடைய வாழ்க்கை பாருங்க. நீங்க தான் அந்த இயேசுவை கொலை செய்தீங்க. அவங்க இருதயத்துல ஆக்கப்பட்டதா, குத்தப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லி கொடுக்கிற காரியம், ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள்லாம் வராங்கன்னா கெட்டு போயிடுவாங்களா, சீர்கெட்டு போவாங்களா? நம்மளுடைய ஆலோசனை இன்னைக்கு நம்ம பாவத்துல வாழ்கிறோம்னா நம்ம யாருடைய ஆலோசனை கேட்கிறோம்? யோசித்து பாருங்க. பாவத்துல நம்ம இருக்கிறோம்னா காரணம் யாரு? பரிசுத்தர் ஒரு நாள் தான் பண்ண மாட்டாரு, பாவத்துல இருன்னு சொல்ல மாட்டாரு. நீ பாவத்திலே வாழு சொல்ல மாட்டாரு. உன்னை பாவத்தை குறித்து தான் சொல்லுவாரு. அம்மா நீ போற பாதை சரியில்லை, நீ அப்படியே திரும்பி என் பக்கமா திரும்ப கடவுள் சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த உணர்வு இல்லாததுனாலதான் இன்னும் இதுல இருக்கிறோம், பாவத்துல இருக்கிறோம். அந்த பாவத்தினாலதான் வந்திருக்குது என்னது? பெரிய தண்டனை. எப்பயாவது நம்ம யார் பக்கமா திரும்புங்க? தேவன் பக்கமா திரும்புங்க. எடுத்து வாசிங்க. எனக்கு ரொம்ப நேற்று தினத்துல வாசித்த அதிகமாய் பாதித்த ஒரு காரியம், என் மனசு அதிகமாய் பாதித்த ஒரு காரியம். வாசிங்கள 1 நாளாகமத்துல 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்னை அதிகமாய் பாதித்தது. 1 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க. 21 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இங்க போகுதுமா? முதல் பாவத்துக்கு காரணம் யாரு? சாத்தான். அதுக்கு அம்பா இருந்தது யாரு? தாவீது. அது கடவுளுக்கு கொஞ்சம் கூட இல்ல, பிரியமில்லாத ஒரு காரியம். பாவத்தை குறித்து என்ன பண்ணணும்? அவன் உணர்வடைந்தவனாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து ஆலோசனை, இவன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படியா சொன்ன ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பாருங்க எதிர இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பின்னோக்கி செல்கிறது. ஆண்டவர் அழைத்த தேவ திட்டத்தை மறக்கிறார். தேவன் அழைத்த உன்னதமான வேலையை அவன் மறந்து போகிறான். வேதம் சொல்லிக் கொடுக்கிற காரியம், அவன் யாருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான்? வாசிங்க. சாத்தான், இஸ்ரவேல் சாத்தான் ஏவி விட்டானா? யார? தாவீது. அவன் தான் ராஜா. அவனை வைத்தால்தான் இந்த காரியங்களை நடத்த முடியும். யோசித்து பாருங்க. அவனை வச்சாதான் அவன் அந்த காரியம், இந்த காரியம் நடக்கும். இப்போ ஒரு சிஎம் வச்சாதான் எந்த காரியம் நடக்கும்? எந்த காரியம்னாலும் நடக்கும். இல்ல, இந்த சட்டத்தை மாத்தவும் அவர்களால முடியும். அந்த சட்டத்தை நைட்டு 12 மணிக்கு போடுறதுக்கும் அவங்களால முடியும். பிரதமரால செய்ய முடியும். அப்போ முக்கியமானது, தேசத்தை பாழாக்குறதுக்கு யார முதல்ல பிடிக்கிறார்? அதிகாரத்தில் உள்ளவர், அதிகாரிகளை பிடிக்கிறார். பாவத்துக்கு முக்கிய காரணமே யாரு? அதிகாரி. யோசித்து பாருங்க. பாவத்துக்கு முதல்ல யாரை பிசாசு என்ன பண்ணுகிறான்?
பிடித்து தொகையடித்து சொல்வதற்கு காரணம் யாரு? தாவீது. அதற்கு அவன் என்ன பண்ணுகிறான்? மூலதனமாய் செயல்படுகிறான். அதுக்கு கீழே வாசித்து பாருங்களேன். அதனால வருகிற விளைவு என்ன தெரியுமா? தாவீது அவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியவன், அவன் பாவத்துக்கு விலகி ஓடிய வேண்டியவன், பாவத்துக்கு மரபாய் இருக்க வேண்டியவன். ஐயா, என்னை கர்த்தர் உன்னதமான வேலைக்கு என்னை அழைத்திருக்கிறார், கனமான வேலையை கையில கொடுத்திருக்கிறார், என் தேசத்தை நான் தான் என்ன பண்ணணும்? திறப்பிலே நான் நிற்கணும். ஆனால் அவன் அந்த வேலையை விடுகிறான், மறந்து போகிறான், சாத்தானுடைய சத்தத்துக்கு ஏவி விடுகிறான். அதை அவன் தாவீது அப்படியே விடுகிறான், செய்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவம், இன்னைக்கு சபைகள் நலிந்து கிடக்குது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு சபை இன்னைக்கு லாக்டவுன்ல இருக்கு. யோசித்து பாருங்க. இதற்கு காரணம் யாரு? கர்த்தரா? கடவுளை மூட சொன்னாரு ஆலயத்தை. யார பிடிச்சா? அதிகாரிகள். மோடியை பிடிச்சான். பிடிச்சான் இல்ல? அங்க பிடிச்சான். அங்க பிடிச்சவ என்ன பண்ணணும்? இப்ப சபையை ஸ்ட்ரைட்டா ஆலயம் போது, தேவ ஆலயம் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனை பண்ணுவோம் இல்ல? இப்ப ஆலயமோ பள்ளிவாசலோ மூணு போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப ரெண்டு மட்டும் தான் மூடி இருக்குங்க. பள்ளிவாசலும் எது மட்டும் தான்? ஆலயம் மட்டும் தான் மூடி இருக்கு. ஆனால் கோவில்கள் இருக்கு, திறந்துதான் இருக்கு. அது வாட்டும் கும்பாபிஷேகம் நடக்குது, எல்லாம் எல்லா காரியமும் நடக்குது. ஆனால் இதற்கு காரணம் யாரு? இன்னைக்கு நம்மளுடைய சபைகள் இந்த நிலைக்கு இருப்பதற்கு நம்ம தேவன் பக்கம் சரியான விதத்துல நம்ம பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாத ஜனமாய், தேவனை தேடுகிற உணர்வு இல்லாத ஜனமாய் நம்ம இருப்பதினால தானே ஐயா இன்னைக்கு தேசம் பாழாய் கிடக்குது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த இவ்வளவு பெரிய தீங்கு? ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தான்? வேறு சொல்லுது, தலையில இருக்கிற மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஒரு மயில் கீழே விழுனாலும் அது யாருடைய சித்தத்தின் படிதான்? அவர் இல்லாத அது விழுனாது, விழாது. தலையில இருக்கிற எல்லாமே எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிற எனக்கு அதிகமா பாதித்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு 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 சபை, ஒரு ஊழியம் பாழா கெடுக்குதுன்னா யார முதல்ல பிடிப்ப? பிசாசு, ஊழியக்காரங்க இல்ல? ஒரு தேசம் பாழாக்குறதுக்கு யார பிடிக்கிறான்? அதிகாரிகளை இல்ல? ஒரு சபை பாழா கெடுக்குது அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணிடுறான்? டச்சாக்கிறான். ஒரு குடும்பம் பாழாகிறதுக்கு யார பிடிக்கிறான்? குடும்ப தலைவன. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சரியான விதத்துல நம்ம என்ன பண்ண முடியல, ஜபிக்க முடியல. ஆனா ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை என்ன பண்ணி இருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணல, அந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வு இன்னும் என்ன பண்ணல, நமக்கு இல்லாமல் தான் இருக்கிறது. அதுக்கு கீழே வாசித்து பாருங்க. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1:4 உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பா தாவீது எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான், அருவருப்பான காரியத்தை செய்துட்டான். உடனே ஆண்டவர் எதை அனுப்புறாரு? கொல்ல நோய உடனே அனுப்புறாரு, சங்கார சோதனை அனுப்புறாரு. அவன் கையில என்ன இருக்குதா? கட்டாயத்தை வைத்திருக்கிறார். ஒரே என்ன பண்ணுகிறார்? 70,000 பேர்கள் மரித்து போகிறார்கள். எத்தனை பேரு? 70,000 பேர். உடனே ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் தானையா பாவம் செய்தேன், என் ஜனங்கள் செய்யலையே, இல்ல நான் தானே செய்தேன், அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு, நான் தானே கடவுளை தேடணும், நான் தானே ஜெபிக்கணும், அந்த உணர்வு எனக்கு என்ன இல்ல இல்லையே. இன்னைக்கு அந்த உணர்வு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளை நிச்சயமா தேடுவோம். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு பாரம்பத்துல கொரோனா 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 இல்ல, கடைசியா சொன்னா கையை தட்டுனாங்க கவர்மெண்ட்,
கையை தட்டினோம். அடுத்தது என்ன சொன்னாங்க? மெழுகுவத்திய எடுத்துங்க, அகல்விளக்கு பிடிங்க, ஏதோ ஒண்ணு பிடிங்க. நாங்க அப்ப அதையும் செஞ்சோம். கடைசியா மூணாவது சொல்லிட்டாங்க, நீ யாரோட பழகுது? பொண்ணோட வாழ்ந்துக்கோ. அது ஆரம்பத்துல சொல்லி இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், இவ்வளவு நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். ஏன் சொல்றது தெரியுமா? அந்த பாவ உணர்வு பிசாசு பார்த்தீங்களா? அந்த பாவ உணர்வு நம்ம பாவத்திலே இருப்பதனால ஈஸியா நம்ம என்ன பண்ணுகிறான், ஸ்கேட்ச் பண்ணிடுறான், அப்படி பிடிச்சிடுறான். இன்னைக்கு அந்த உணர்வுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியே வரணும். இவ்வளவு பெரிய தீங்குக்கு நான் தான் காரணம். தாவீது சொல்ற, நான் தான் பாவம் செய்தேன். அந்த உணர்வு எனக்கு இல்ல, நான் தான் ஜெபிக்கல. என் குடும்பம் இன்னைக்கு கீழே இருப்பதற்கு, தோல்வி நிலையில இருப்பதற்கு காரணம் யாரு? நான் தானே ஐயா. என்னைக்கு என்னுடைய சோம்பேறி தனத்தினால்தான் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு, வறுமையில இருக்கு. என்னால தானே. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க. இன்னைக்கு அந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வு நமக்கு வேணும். பாவம் பிறப்பிக்கும் போது, பாவம் பூர்ணமாகும் போது எதை பிறப்பிக்குமா? மரணத்தை பிறப்பிக்கும். வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவரே, என் பழைய மனுஷனை நான் எதுல அறையணும்? சிலுவையில் அறையணும். இன்னைக்கு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், பாவம் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். நியாயப்பிரமாணம் என்ன? கட்டளை. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டளை அவர்தான் வார்த்தை. என்னை உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறோமா? இல்ல, வெறுக்கிறோம். வெறுக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நீ நேசித்து பாருங்க. பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு வேண்டும். பாவத்தை குறித்த அந்த உணர்வு வேணும். ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பம் இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நான் தான். ஒரே ஒரு யோனா நிமித்தமா அந்த கப்பல் நாகுது. எவ்வளவு தவிக்குது இல்ல? கொண்டு வந்த பொருள் எல்லாம் தூக்கி எதுல போறானுங்க? கடல்ல போறானுங்க. ஆனா வந்தவன் எப்படி ஆயிட்டான்? சேஃப்டி ஆயிட்டான். அவனுக்கு என்ன எந்த குறிச்சுனா இல்ல, பயம் இல்ல, கவலை இல்ல. நான் எப்படி வந்துட்டேன்? கடவுளுடைய பார்வைக்கு சமூகத்தை விட்டு நான் வழி விலகிட்டேன். ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? யாருக்கோ வந்தது தானே பிரச்சனை, யாருக்கோ தானே. ஆனா அவ வந்து எப்படி ஆயிட்டான்? கடல்ல படகுல என்ன பண்ணிட்டான்? கப்பல்ல அடித்தட்டுல போய் உறங்கி விட்டான். ஆனால் ஜனங்க தவிக்கிற தவிப்பு, புயல் காத்து தத்தளிக்கிற தத்தளிப்பு, கொண்டு வந்த பொருளெல்லாம் தூக்கி போறாங்க. மாலிக்கு சொல்றாரு, எப்பா உங்க கடவுளெல்லாம் கும்பிடுங்களா, நம்ம போய் சேருமா, கரைக்கு போய் சேருமோ சேர மாட்டோமோ, என்ன பண்ணு, உங்க தெய்வத்தை கூப்பிடுங்கன்றா. கீழே அடித்தட்டுல வந்து பார்த்தா இவர் என்ன பண்றாரு? ஜெபிக்க முடியுமா? இல்ல, கடவுள் கொடுத்த வேலை என்ன? இல்ல, அவன் செய்த காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கூட அவ்வளவு பெரிய தத்தளிப்பு தாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு விரோதமாய் பாவத்தை என்ன பண்ணாத, செய்யாத. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யாத. இன்னைக்கு நம்முடைய தேசம் மட்டும் இல்லைங்க, நம்மளாம் என்ன பண்றோம்? தவிப்புக்குள்ள நிக்கிறோம். இது யாருக்கோ இல்ல, யாருக்கும் தான், நமக்கும் தான். யாருக்கும் மற்ற மாநிலத்துக்கு மட்டும் இல்ல. அமெரிக்கா தாங்க, பிரான்ஸ் தாங்க, இட்டாலி தாங்க, இல்ல ரஷ்யா தாங்க, இல்ல நமக்கும். இன்னைக்கு அந்த பாவ உணர்வை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும்? தரணும். பாவத்தை விட்டு என்ன பண்ணணும்? நம்ம தெய்வன் பக்கமா திரும்ப வேண்டும். வாசிக்கிற 1-2 அதுதான் சொல்லுகிறதுல, என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், நான் அவர் பாவங்களை மன்னித்து எதை கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன்னா, அந்த பாவ உணர்வை விட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவர் மன்னிக்க எப்படி இருக்கிறாராம்? ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த பாவ உணர்வில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியே வர வேண்டும்.
கர்த்தர் நிச்சயமாக தேவ சமூகத்திலே தாவீதை போல மதியற்றவனாய் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த தேவ திட்டத்துக்கு மாறான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு வேதம் அதுதான் சொல்லுகிறது. பாவ உணர்வை குறித்து ஆண்டவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை என்ன பண்ணுவாராம், கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது, நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படியா வருவாரு? எப்படியா வருவாரு? பயங்கர சத்தத்தோடு, தூதர்கள் சத்தம், எக்கால சத்தம். எப்படி தெரியுமா வருவாரு? ஜட்ஜா வருவாரு. ஜட்ஜி வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போனா அதுதான் தீர்ப்பு. மாத்தி பண்ண முடியாது, அப்பீல் பண்ண முடியாது. இல்ல பண்ணலாம். ஹைகோர்ட் விட்டா எங்க போனா? சுப்ரீம் கோர்ட். இங்க அவர் போட்ட தீர்ப்பு வேற எங்கேயும் பண்ண முடியாது, போக முடியாது. இன்னைக்கு நம்ம பாவத்துக்கு செத்து எதுக்கு பிழைக்க வேண்டும்? நீதிக்கு பிழைக்க வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்துல அவர் வரும்போது எப்படியா வரப்போகிறார்? ராஜாதி ராஜனா வரப்போகிறார், நியாயாதிபதியாய் ஆண்டவர் வரப்போகிறார். அதற்கு நம்முடைய பாவம் நமக்கு தடையா நிற்கக்கூடாது. இல்ல நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதை ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காய், நேரத்துக்காய், சமூகத்துக்காய் நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம். இயேசுவே, இந்த 5வது மாதத்திலே, இந்த கடைசி நாட்களிலே தேவ சமூகத்திலே நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அந்த பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆவியானவரே, அந்த பாவத்தை குறித்து அந்த உணர்வடைய தேவனை கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு இயேசுவுக்கு ஆண்டவரே பாவத்தை குறித்த உணர்வுள்ளவனாய் இருந்தபடினால தான் ஆண்டவரே தன் பாவத்துக்கு விலகி ஆண்டவரே அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தே ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பின்மாற்றத்தின் ஆவிகள், எங்களுக்குள்ள இருக்கிற நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசுவே அப்பா கர்த்தாவே எல்லாம் மாறச் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்க விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற 6வது மாதத்திலே, புதிய மாதத்திலே நாங்கள் கால் வைக்க போகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் நல்ல பலத்தை, நல்ல சரீர சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, இம்மட்டமாய் நடித்து வந்த எபினேசரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறேன். பிள்ளைகளை சேதமில்லாமல் தேவன் பாதுகாத்திரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் நீ தந்தபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரத்திலே இயேசுவை நாங்கள் ஒப்புவிக்கிறேன். ஆவியானவரே, தொடர்ந்து ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. தேசத்திலே இருக்கிற எல்லா கொலை நோய்களும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வெட்டிக்கிளைகளை இயேசுவே எப்படியாய் வந்ததோ அப்படியாய் கர்த்தர் ஆண்டவரே பாலைவனத்துக்கு கடந்து போக தேவன் கிருபை செய்வீராக. எந்த விதத்துல உணவு பஞ்சங்களோ அப்பா, எந்த விதத்துல ஆண்டவரே கொள்ளை நோயோ மாறணும் ஆண்டவரே. தேசத்தினுடைய ஆண்டவரே உடைய பாவங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தை அடைக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னீங்கப்பா. அப்படியே கத்த சுத்திகரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவரே, கல்லூரி போகிற பிள்ளைங்க எல்லா சீக்கிரத்திலே பள்ளிகள் திறக்கப்பட தேவன் கிருபை தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, 15ஆம் தேதி எழுத இருக்கிற 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக, 11ஆம் வகுப்பு தேர்வுக்காக, 12ஆம் வகுப்பு தேர்வுக்காக வருகிறோம். அந்த பிள்ளைகள் மீது தேவ கிருபை இருக்கட்டும். தேவன் பாதுகாப்பை ஆண்டவரை கொடுக்கும்படியா பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே இயேசுவே உடைய ரத்த கோட்டைக்குள்ள நான் ஒப்புவிக்கிறேன். வயதான பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை தாங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் சுகத்தை தந்து நல்ல சுகமாய் வீடுகளுக்கு திரும்ப ஆண்டவர் கிருபை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன்.
தேவாவியானவர் தாமே இந்த ஆராதனை கருத்து நீர் பொறுப்படுத்தி நடத்தினீரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து கிருபை செய்யுங்க. எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இப்போது எப்போது நம்மை காத்து நடத்துவாராக. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.